இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ராகி அடை செய்கிறோம். ஏன்னா இது கிளைமேட் சேஞ்ச் பண்ணுறதால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சளி இரும்பல் அதிகமாகவே இருக்குது. எனக்கே 1 வீக் அப்படி தான் இருந்துச்சு. நான் இந்த ரெசிபி தான் ட்ரை பண்ணேன். 2 கப் வந்து நான் கெவுரு மாவு எடுத்திருக்கேன். அதில் 5 நான் கற்பூரவள்ளி இலை வதக்கிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஆனியன் வந்து நீங்கள் உங்களுக்கு ஆனியன் வேணும்னா நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. நான் ஆனியன், காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இது வந்து நான் வதக்கியிருக்கேன். சரிங்களா. எனக்கு வதக்கி ஆட் பண்ணாலும் பிடிக்கும். ஸோ அதனால் நான் வதக்கி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியனும் குட்டி குட்டியாக தான் அரிஞ்சிருக்கேன். சரிங்களா. நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கே தெரியும், அந்த வறட்டு இரும்பல் எதுவுமே இருக்காது மோஸ்ட்லி. சரிங்களா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு. இப்போ இது வந்து 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த மாவில் ஆட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வீட்டில் வாழை இலை இருந்துச்சுன்னா அதில் லைட்டாக நல்லெண்ணெய் தடவிட்டு அதில் தட்டிட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.